மேக்ஸ்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் ஓகே. ஒரு நம்பருடைய ஃபேக்டர்ஸ் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? இந்த நம்பர் 9 ஆல் டிவைட் ஆகுமா? இந்த நம்பர் 11 ஆல் டிவைட் ஆகுமா? இந்த நம்பர் 12 ஆல் டிவைட் ஆகுமா? இந்த மாதிரி பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. வெல்கம் டு டே 5 ஆஃப் 30 days fair to fun max challenge. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் ரூல்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி. இந்த டாபிக் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, டிஎன்பிசி, பேங்கிங், அவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டாபிக்ல தனியாவே சம்ஸ் கேட்பாங்க. ஒரு 6 டிஜிட் 7 டிஜிட் நம்பர் கொடுத்து இது இந்த நம்பரால் டிவைட் ஆகுமா, இது இந்த நம்பரால் டிவைட் ஆகுமா அப்படின்னு தனியாவே சம்ஸ் இருக்கும். பட் நமக்கு பேசிக் லெவல்ல ஒரு ஸ்கூல் சம்ஸ் சால்வ் பண்றதுக்கு ஒரு சில நம்பர்ஸோட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சாலே போதும். அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ரூல்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டியில நம்ம ஃபர்ஸ்ட் 5ம் 10யும் பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பருடைய லாஸ்ட் டிஜிட் ends with 0 or 5 னா it will be divisible by 5. அதாவது லாஸ்ட் நம்பர், இந்த டிஜிட்ல லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, 1 டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் 5 or 0 வந்துச்சுன்னா 5 or 0 வந்துச்சுன்னா கண்டிப்பா it will be divisible by 5. For example 235 will divisible by 5. 450 last digit 0, so it will divisible by 5. 2345 last digit is 5, it will be divisible by 5. Okay. Next, last digit ends with 0, then it will be divisible by 10. அதாவது last digit 1 digit வந்து 0 முடிஞ்சுனா it will be divisible by 10. இப்போ 5 10 பார்த்தாச்சு. அடுத்து 2க்கு பார்க்கலாம். 2க்கு என்னன்னா ஒரு நம்பருடைய லாஸ்ட் டிஜிட் வந்து 2 ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த என்டையர் நம்பரும் 2 ஆல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸ்லாம் என்னென்ன? 2 4 6 8 10 ஆர் 0ன்னு எடுத்துக்கலாம். 10ஓட லாஸ்ட் டிஜிட் 0. ஸோ இந்த 5 நம்பர்ல எண்ட் ஆச்சுன்னா அது 2 ஆல் டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 1 or 2 4 6, இதோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 6, அது 2 ஆல் டிவைட் ஆகும். தென் இந்த நம்பரும் 2 ஆல் டிவைட் ஆகும். 1 3 7, இதோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 7, அந்த 7 இதுல இருக்கா? இல்ல, அப்ப இது 2 ஆல டிவைட் ஆகாது. 4 5 7 9 0, இதுல லாஸ்ட் டிஜிட் என்ன? 0, 2 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். தென் இதுவும் 2 ஆல டிவைட் ஆகும். 2 பார்த்தாச்சு. அடுத்தது 4 பார்க்கலாம். 2க்கு எப்படி லாஸ்ட் ஒரு டிஜிட் 2 ஆல டிவைட் ஆச்சுன்னா அது 2 ஆல் டிவைட் ஆகுமோ, 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட், ஒரு நம்பர்ஸ்ல லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த என்டையர் நம்பரும் 4 ஆல் டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 416, இது 4 ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டா ஃபுல்லா டிவைட் பண்ணணும்னு இல்ல, லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 16, அந்த 16 4 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 4 4s are 16, அப்ப அந்த 416ங்கிறது 4 ஆல டிவைட் ஆகும். 1724, இந்த நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டா லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 24, 6 4s are 24, அப்போ இந்த நம்பரும் 4 ஆல டிவைட் ஆகும். இந்த நம்பருக்கு வாங்க. 2 4 3 3 6, இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கு, இது 4 ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 36, 4 ஆல் டிவைட் ஆகுமா? 9 4s are 36, அப்ப இந்த நம்பரும் 4 ஆல் டிவைட் ஆகும். இன்கேஸ் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 3 4 2 7 இருக்கு, இப்போ இந்த நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 27, நம்ம 4 ஆல டிவைட் ஆகாது, அப்ப இந்த நம்பர் 4 ஆல டிவைட் ஆகாது. அடுத்தது இப்போ 8 பார்க்கலாம். 8க்கு the last 3 digit should be 0 0 0 or the last 3 digit should be divisible by 8. இந்த ரெண்டு ரூல் அப்ளிகபிள் ஆச்சுன்னா the whole digit will be divisible by 8. 2க்கு லாஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் 2 ஆல டிவைட் ஆகணும். 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல் டிவைட் ஆகணும். 8க்கு லாஸ்ட் 3 டிஜிட் 8 ஆல டிவைட் ஆகணும். சார் மொத்த டிஜிட்டே வந்து 2 இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்காதீங்க, டைரக்டாவே நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது மோர் தென் 3 நம்பர்ஸ் ஆர் 4 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க இந்த நம்பரை வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 0 இருந்துச்சுன்னா இட் வில் பி டிவிசிபிள் பை 8. இந்த இடத்துல 8992, இதுல 992 வந்து லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8 ஆல டிவைட் ஆச்சுன்னா the whole number will be divisible by 8. சார் இந்த 992 டிவைட் பண்றதுக்கு நான் மொத்தமாவே டிவைட் பண்ணிட்டு போயிடுவேன் கேக்குது, இருந்தாலும் இது ஒரு ரூல். ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் வந்து divisible by 8னா the whole number will be divisible by 8. ஓகேவா? ஸோ 992 வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ 12 times 8 96, பேலன்ஸ் 3 2, 4 times 6 32. ஸோ இந்த 992ங்கிறது 8 ஆல டிவைசிபிள் ஆகுது. ஸோ the 8992 will be divisible by 8. ஸோ 8க்கு ரெண்டு கண்டிஷன், 3 டிஜிட் வந்து 0வா இருக்கலாம், இல்லைன்னா 8 ஆல டிவைசிபிள் ஆகலாம். அடுத்தது 3 and 9 பார்க்கலாம். 3க்கு வந்துட்டு sum of digit should be divisible by 3. அதாவது
ஒரு நம்பர்ஸ்ல இருக்கிற டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வர டோட்டல் வந்து 3 ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 3. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 plus 2 plus 6 which is 9. 9ங்கிறது 3 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ 126ம் 3 ஆல டிவைட் ஆகும். அடுத்தது 7 plus 8 plus 0 which is 15. 15ங்கிறது 3 ஆல டிவைட் ஆகுமா? அப்போ 7 8யும் 3 ஆல டிவைட் ஆகும். அடுத்து 9க்கு sum of digits should be divisible by 9. அதாவது இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா வர நம்பர் 9 ஆல டிவைட் ஆகும். இப்போ 4 plus 6 plus 8 which is 18. 2 9s are 18. So இப்போ இது divisible ஆகிறதுனால 468ம் 9 ஆல divisible ஆகும். அடுத்து 9 plus 8 plus 5 plus 5 17 27. 9 ஆல டிவைட் ஆகுமா? அப்போ 9855ம் 9 ஆல டிவைட் ஆகும். அடுத்தது 6 and 12 பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ்க்கு டைரக்டா எந்த ரூல்ஸும் கிடையாது. இது வந்து இப்படி டிவிசிபிள் ஆச்சுன்னா இது அப்படின்னு கிடையாது. இது வந்து கம்பைன்ட் ரூல்ஸ். அதாவது 6 வந்து ஒரு நம்பர் 2 ஆலையும் 3 ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா 6 ஆலையும் டிவைட் ஆகும். ஒரு நம்பர் 3 ஆலையும் 4 ஆலும் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் 12 ஆல டிவிசிபிள் ஆகும். அப்போ ஒரு நம்பருக்கு 2 கண்டிஷன் செக் பண்ணாதான் நான் 6க்கு, அதே மாதிரி 2 கண்டிஷன் செக் பண்ணி ஓகே ஆச்சுன்னா தான் அதுவும் 12 ஆல டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 126 2 ஆல டிவைட் ஆகுமா? லாஸ்ட் டிஜிட் வந்து 6, ஈவன் நம்பர், டிவிசிபிள் பை 2 தான். அடுத்து சம் 1 plus 2 plus 6 9 வருது. அப்போ இது 3 ஆலையும் டிவைட் ஆகும், 2 ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் 6 ஆல டிவைட் ஆகும். அடுத்தது 360. சம் என்ன? 3 plus 6 plus 0 which is 9. இது 3 ஆல டிவைட் ஆகும், லாஸ்ட் டிஜிட் வந்து 0, 2 ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 360ங்கிறது 6 ஆல டிவைட் ஆகும். அடுத்து 12க்கு பார்க்கலாம். 3 and 4. 3னா sum of digits should be divisible by 3. 5 plus 1 plus 6 12. 3 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அடுத்து 4 லாஸ்ட் 2 டிஜிட் 16 by 4 4. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்டும் 4 ஆல டிவைட் ஆகும், சம்மும் 3 ஆல டிவைட் ஆகும்னா இந்த நம்பர் should be divisible by 12. இங்க வாங்க, இது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் divisible by 4 தான். 5 4s are 20. சம் 4 plus 2 6. 3 ஆல டிவைட் ஆகும். ஸோ 3 ஆலையும் டிவைட் ஆகும், 4 ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 420ங்கிறது 12 ஆல டிவைட் ஆகும். அடுத்தது 7க்கு பார்க்கலாம். 7ங்கிறது ஒரு பிரைம் நம்பர் இல்லையா? ரூல்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டியில பிரைம் நம்பர்ஸ் இந்த 7 13 11 15 17 இதுங்களுக்குலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 7 மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். மற்ற நம்பர்ஸ் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 15 17லாம் பார்க்கணும் இல்லை. 7 மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 7க்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 343ன்னு இருக்குன்னா 3 4 3 இருக்கு இல்லையா? இதுல லாஸ்ட் டிஜிட் 3 இருக்குல்ல, அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஏன் சார் 2 ஆல 3 ஆல மல்டிப்ளை பண்ணக்கூடாதுன்னா கேட்காதீங்க. ரூல் அதுதான். இப்போ லாஸ்ட் டிஜிட்டை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இன்டூ 2 பண்ணோன்னா என்ன வரும்? 6 இல்லையா? லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் 1 டிஜிட்டை மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். இப்போ ரிமைனிங் இதுல என்ன நம்பர் இருக்கு? 34 இருக்கு. 3 இல்லாம 34 இருக்கு. அந்த 34 கூட இந்த 6-ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 28. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? லாஸ்ட் டிஜிட்டை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதினேன். அது போக பேலன்ஸ் டிஜிட்டை முன்னாடி போட்டேன். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண ஒரு ஆன்சர் வந்துச்சு. இந்த நம்பர் 7 ஆல டிவைட் ஆகுமா? அப்படி ஆச்சுன்னா the whole number will be divisible by 7. 28 7 ஆல டிவைட் ஆகும். அப்போ 343 7 ஆல டிவைட் ஆகும். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அடுத்த நம்பர் 413 பார்க்கலாம். 413 லாஸ்ட் டிஜிட்டை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 6 போயிடுச்சு. பேலன்ஸ் 41 இருக்கு. 41-ஐ ஆட் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா 35 which is divisible by 7. அப்போ the 413 will be divisible by 7. அடுத்தது 11க்கு பார்க்கலாம். 11 கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஆனா ஈஸி. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு 4 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம். அந்த 4 டிஜிட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நான் எந்த நம்பர் எழுதுவேன்? 3 எழுதுவேன், அடுத்து 1 எழுதுவேன், 2 எழுதுவேன், 4 எழுதுவேன் இல்லையா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் எழுதுற நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் எழுதுறது செகண்ட், தேர்ட் எழுதுறது தேர்டு, ஃபோர்த் எழுதுறது
ஃபோர்த்து. நான் எழுதுற ஆர்டர்ல சொல்றேன். 1 10,000 10,000 அதுல சொல்லல. எழுதுற ஆர்டர்ல இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. இப்போ என்ன பண்ணணும்னா டிவிசிபிலிட்டி செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆட் பிளேசஸ்ல இருக்க நம்பரை ஆட் பண்ணணும். மைனஸ் ஈவன் பிளேசஸ்ல இருக்கிற நம்பரை ஆட் பண்ணணும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். வர ஆன்சர் 0 ஆர் divisible by 11 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 இருந்துச்சுன்னா the answer will be divisible by 11. செக் பண்ணலாமா? இப்போ இந்த இடத்துல ஆட் பிளேசஸ்ல என்னென்ன இருக்கு? 1 3ல 3 இருக்கு, 2 இருக்கு. மைனஸ் ஈவன் பிளேசஸ்ல 1 இருக்கு, 4 இருக்கு. ஆட் பண்ணோம்னா 5 minus 5 equal to 0. இப்போ இது 0 வந்துச்சு. என்ன பண்ணிருக்கேன்? ஆட் பிளேசஸ் ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் இருக்க நம்பர் ஆட் பண்ணிருக்கேன், செகண்ட்லயும் ஃபோர்த்லயும் இருக்க நம்பர் ஆட் பண்ணிருக்கேன். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா சம் வந்து 0 வந்துச்சு. அப்போ 3 1 2 4ங்கிற நம்பர் 11ஆல டிவிசிபிள் ஆகும். இந்த இடத்துல ஆட் பிளேசஸ்ல என்ன இருக்கு? 1 3ல 8 plus 7 minus 4 plus 0 which is 15 minus 4 equal to 11 which is divisible by 11. அப்போ 8470ங்கிறது divisible by 11. இன்னைக்கு நான் டாபிக் பார்த்தோம் ரூல்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி. இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆர் ஒரு அளவுக்கு புரிஞ்சுது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல 3 ஹோம்வொர்க் சம் கொடுத்துருக்கேன் வழக்கம் போல. அதை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. யார் கரெக்டா பண்றீங்கன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.